ஏ, பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலைய வந்து 30 நாள்ல முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து 20 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஏவும், பியும் 20 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் பி வந்து விலகிட்டாரு. ஓகேவா? மீதமுள்ள வேலைன்னா என்ன அர்த்தம்? இன்னும் 10 நாள் வேலை தான் இருக்கு இல்லையா? 2 பேரும் சேர்ந்தா 30 நாள்ல வேலைய முடிச்சுருவாங்க. 20 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. அப்போ மீதி 10 நாள் வேலை தான் இருக்கு. அந்த வேலைய தான் வந்து ஏ வந்து செஞ்சு எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? ஏ வந்து 20 நாள்ல முடிக்கிறாரு. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மீதமுள்ள வேலையை ஏ வந்து 20 நாள்ல முடிக்கிறாரு. மீதி எவ்வளோ வேலை இருக்கு? 10 நாள் வேலை தான் மீதி இருக்கு. அதை ஏ 20 நாள்ல முடிக்கிறாரு. முழு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? முழு வேலை எத்தனை நாள் இருக்கு? முழு வேலை வந்து 30 நாள் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற 10 நாள் வேலையை ஏ வந்து 20 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ 30 நாள் வேலையை எத்தனை நாள் முடிப்பார்? ஓகேங்களா? இது மொத்தம் 30ல் எத்தனை 10 இருக்குது பாருங்களேன். 10ஆல் அடிச்சாலே தெரிஞ்சிடும். மொத்தம் 3 10 இருக்குது. அப்போ இது 3ஆல் பெருக்கினாலே ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து 60 ஆன்சர். ஓகேவா? இது வந்து ஈஸியாகவே சொல்லிடலாம். சரி, ஸ்டெப்பாகவும் பார்க்கலாமே கிளியராக. இங்கே பாருங்கள், ஏவும் பியும் வந்து 30 நாள் ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. ஏவும் பியும் 20 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? 20 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் பி போயிட்டார் இல்லையா? 20 நாள் வந்து வேலை செஞ்சுட்டா இந்த வந்து கழிச்சிடலாமா? 20 நாள் வேலையை வந்து கழிச்சிட்டா மிச்சம் எவ்வளோ வேலை இருக்கும்? ஏவும் பியும் 10 நாள் செய்கிற வேலை தான் மீதி இருக்கும். ஓகேங்களா? ஏவும் பியும் 10 நாள் செய்கிற வேலை தான் ஏ வந்து 20 நாளில் முடிக்கிறார். அதான் அவங்க வந்து மீதமுள்ள வேலைன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அந்த வேலையை தான் ஏ வந்து 20 நாளில் வந்து முடிக்கிறாரு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ டோட்டல் ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? முழு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும் தான் கேள்வி. முழு வேலைன்றது இதுதான். ஏவும் பியும் இதுதான் வந்து டோட்டல் ஒர்க் இல்லையா? 30 நாள் செஞ்சால் அந்த வேலை வந்து முடிஞ்சிடும். அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஏ வந்து 10 நாள் வேலையை 20 நாளில் முடிச்சிருவார் இல்லையா? அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிற 10 நாள் வேலையை ஏ வந்து நான் அதை விட டபுளாக எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? 10னா 20. அப்போ 30னா நான் வரப்போகுது. 30ல் எத்தனை 10 இருக்குதுன்னு பார்த்தாலே போதும் இல்லையா? அச்சனா வரும். அப்படியே கேன்சல் பண்ணியிருந்தால் 3 கிடைக்கும். அப்போ இந்த 20 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் வந்துடும். ஓகே, பண்ணால் 60 தான் வந்து ஆன்சர். 60 நாளில் முடிச்சிருவார். ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற 30 நாள் வேலையை பி வந்து 60 நாள்லேயே முடிச்சிருவார். இன்னும் டீட்டெயிலாக எப்படி சொல்லலாம், இதை வந்து புரியல. நாங்கள் பாருங்களா, ஏவும் பியும் வந்து 30 நாள் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 10 நாள் செய்கிற வேலையை ஏ வந்து 20 நாளில் முடிக்கிறாருன்னு கேள்வியிலே கொடுத்துட்டாங்க இல்லையா? இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 3 10 பிரிச்சுக்கலாமா? 10 10 10 கேள்வியிலே சொல்லிட்டாங்க. மீதி உள்ள வேலையை 10 நாள் வேலையை ஏ வந்து 20 நாளில் முடிச்சிருவார். அப்போ இந்த 10 வந்து 20 நாளில் முடிப்பார். இந்த 10க்கு ஒரு 20, இந்த 10க்கு ஒரு 20, மொத்தமாக ஆட் பண்ணால் கிடைக்க போகுது. மொத்தமாக ஆட் பண்ணால் 60 கிடைக்கும் இல்லையா? ஏ வந்து 60 நாளில் இந்த வேலையை முடிச்சிருவார். நம்ம ரெகுலராக போகிற எல்சிஎம் மெத்தட்லையும் போடலாம் இதை. ஓகேவா? ஆனால் இதுக்கு அது தேவையில்லை. ரெகுலராக நம்ம போடும்போது எப்படி போடுவோம்? எல்சிஎம் வந்து இதுக்கு தான் எடுக்கணும். ஓகேவா? இதையும் எடுக்கக்கூடாது, தப்பாகிடும். ஏன்னா கேள்வி என்ன கொடுத்துக்கிறாங்க? மீதி வேலை தான் வந்து ஏ 20 நாளில் முடிக்கிறாருன்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? மீதி வேலைனா இது இந்த 10 நாள் வேலை தான் ஏ வந்து 20 நாளில் முடிக்கிறது. இதுக்கு எல்சிஎம் மெத்தட் நமக்கு தான் கிடைக்கும். எல்சிஎம் வந்து 20ன்னு வருமா? அதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ணணும். இதை வந்து டிவைட் பண்ண நமக்கு தான் கிடைக்கும். ஏ ப்ளஸ் பி எல்சிஎம் எல்லாம் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? இதை வந்து 20/10. ஓகே, 20/10 போட்டா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஏ ப்ளஸ் பி அப்போ ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை முடிப்பாங்கன்னு அர்த்தம். இதுக்கும் எல்சிஎம்மால் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? 20/20 போட்டால் ஏ வந்து என்ன கிடைக்கும்? 20/20. ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு பங்கு முடிப்பாங்கன்னு அர்த்தம். இந்த ஏவை வந்து நம்மனா இங்கே இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணலாம். ஏ வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும் இல்லையா? ஏ இடத்துல 1 போட்டால் இந்த 1 இந்த பக்கத்தில் போகும். 2 - 1 வரும். பி வந்து என்ன கிடைக்கும்? பியும் வந்து 1 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஏவும் ஒரு நாளைக்கு ஒரு பங்கு வேலையை தான் முடிக்கிறாரு. பியும் ஒரு நாளைக்கு ஒரு பங்கு வேலையை தான் முடிக்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை முடிப்பாங்க இல்லையா? கேள்வி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தமாக 30 நாளில் முடிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு 2 பங்கு. ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 பங்குன்னா 30 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க்குன்னு டோட்டல் ஒர்க் வந்து 60. ஓகேவா? டோட்டல் ஒர்க்கு மொத்தம் வந்து 60 பங்கு இருக்குது. கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க? முழு வேலை ஏ முடிக்க எத்தனை நாள் ஆகும்? மொத்தமாக வந்து 60 பங்கு இருக்குது. ஓகே, ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு பங்கு முடிப்பார். அப்போ 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகேவா? இந்த ஏ வந்து 1ன்னு இருக்குல்லையா? அதை தான் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 60 தான் கிடைக்கும். ஆன்சர் வந்து அப்போ 60 தான். 60 நாளில், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பங்கு முடிப்பார். 60 நாளைக்கு 60 பங்கு வேலையை வந்து முடிச்சிருவார் இல்லையா? டோட்டல் ஒர்க் வந்து 60 தானே. இப்போ ஆன்சர் வந்து 60 தான் வந்து ஆன்சர். இந்த எல்சிஎம்
மெத்தட் வச்சு எப்படி சொன்னேன்னு புரியலன்னா நான் வந்து ப்ளேலிஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம ரெகுலராக இந்த மெத்தடில் தான் போடுவோம். புரியலனா ப்ளேலிஸ்ட் தரேன். டைமோட ஒரு ப்ளேலிஸ்ட் தரேன். அது இந்த மெத்தடில் தான் நிறைய சம் சால்வ் பண்ணிப்பேன். தேவைப்பட செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த சம்முக்கு இதெல்லாம் தேவையே இல்லை இல்லையா? நம்ம வந்து அப்படியே சொல்லிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் என்னது 60 தான் வந்து ஆன்சர்.